The late Reverend Dr. Billy Graham, when asked about death, he replied like this. போதகராகிய இதோ பிலிகிராம் அவர்கள் இந்த மரணத்தை குறித்து அவரிடத்தில் கேட்கும் பொழுது, he said, I died the moment I received Jesus Christ. எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதே மரித்தேன் என்று சொன்னார். What he meant was, அதற்கு அர்த்தம் என்னவென்றால், he died to the sin. அவர் பாவத்துக்கு மரித்தார். He died to the flesh. சரீரத்துக்கு மரித்தார், மாம்சத்துக்கு மரித்தார். So he said, இப்படியாக சொன்னார், when death arrives, when I die, when my time comes to go away, என்னுடைய அந்த மரண நாள் வரும்போது, நான் இந்த விண்ணுலகத்தை செல்லும் பொழுது, I am just getting translated. நான் இங்கிருந்து நான் மாற்றப்படுகிறேன். When all this while in the earth I was with the Lord in spirit, now I'm going to be with the Lord in flesh, இங்கே glorified body. விண்ணுலகிலே பார்க்கும்போது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே ஆவியிலிருந்து மறுபடியும் இங்கிருந்து நான் பரலோகம் பொழுது அங்கே அவரோடு நான் மாம்சத்திலே இருப்பேன். So that's the hope of that man of God. இந்த தேவ மனிதனுடைய நம்பிக்கை இப்படியாக இருந்தது. Now these are not just some made up examples. These are people who have lived and experienced the Lord Jesus Christ. ஏதோ நமக்காக தயார் செய்த ஒரு உதாரணம் அல்ல, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய ஒரு உதாரணமான ஜீவியமாக இருக்கிறது. And God loves you all this evening very much, especially those who are still not sure about this Jesus Christ. இந்த மாலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் தேவன் அன்பு கூறுகிறார். விசேஷமாக இன்னும் அவரை அறியாதவர்கள் மீது அவர் அன்பு கூறுகிறார். You can be very sure that Jesus loves you. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை அன்பு கூறுகிறார்கள் என்று நீ உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். You can be very sure that he is very much a real and a living God. அவர் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். You can always ask God, reveal yourself to me. எப்பொழுதும் தேவனே உம்மை நீர் வெளிப்படுத்தும் என்று நீ கேட்கலாம்.